ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐயா அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஏதாவது பதிகம், ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த மனதை அடக்குகின்ற ஆற்றல் நமக்கு வந்துருச்சுனாலே, நம்மை விட இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனிதன் என்பவன் எவனுமே இருக்க முடியாது. இதற்கு பார்த்தோன்னா, இந்த மனம் என்பது நம்ம மூச்சோட தொடர்புடையது. 2 விஷயத்தை தான் இந்த மனம் பண்ணும். ஒன்று, முடிந்து போனதை நினச்சி ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படும். இல்லை நாளைக்கு நடக்க போகுது, அதை நம்ம எப்படி சமாளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும். அதிகபட்சமாக நம்முடைய மனசு நிகழ்காலத்தில் இருக்காது. ஒன்று கவலைப்படும், இல்லைனா பயப்படும். இது 2 தான் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கும். நிகழ்காலத்தில் ரசிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது. 2வது என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் ஓடும். அதன் பின்னாடி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ ஒரு வெயிலில் நடந்து போகிறோம், நம்ம எந்த சிந்தனையும் இல்லாமல் போனோம்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம். வெயிலில் நடக்கிறோமே, நமக்கு ஒரு மயக்கம் வந்துருமோ அப்படின்னு எண்ணம் அதிகமாக அது பின்னாடி நம்ம ஓடணும்னா நிச்சயமாக மயக்கம் வரும். அப்போ அந்த எண்ணத்தை கவனிக்காமல் நம்ம இருந்தோம்னு வச்சிங்களேன், இந்த வாழ்க்கை அழகாகும். நம்மளோட உடலும் மனசும் ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை. இதை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூடியூப்பில் ரேகா பத்மநாபன் சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப அழகாக அதை பற்றி, சித்தர்கள் எப்படி மனங்களை அடக்குனாங்க, ரமணர் நான் யார் என்ற ஒரு கேள்விக்கு எப்படி விடை கிடைத்தது என்பதெல்லாம் மூச்சு பயிற்சியை ரொம்ப தெளிவாக சொல்லித்தராங்க. அதில் போயிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக கவனித்து ஒரு பயிற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுடைய மனம் அடங்கும், ஒருநிலைப்படும், எண்ண ஓட்டம் குறையும், வாழ்க்கை அழகாகும். நன்றி, வணக்கம்.